தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரம் களை கட்டி வருகிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரத்திலும் ஏதேனும் ஒரு பொருளை வைத்து கவனம் ஈர்ப்பவராக இருக்கிறார். அந்த வகையில் இந்த தேர்தலில் அவர் என்ன யுக்தியை கையாண்டிருக்கிறார் என்பது குறித்து தற்போது பார்க்கலாம். அந்த அம்மா ஜெயலலிதா மறந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போன டிடிவி தினகரன் காலு, கொஞ்ச நாள் ஓபிஎஸ் ஓட காலு. இப்போ அவர் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ காலே இல்லாம நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். செய்வீங்களா? மாற்றம் ஒன்றை மாறாதது என்பது தத்துவம். அதன்படி எல்லாம் மாறிக்கொண்டே வருவது போல ஒவ்வொரு ஆண்டு தேர்தலின் போது பிரச்சார யுக்திகளும் மாறிக்கொண்டே வருகிறது. தற்போது 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கி வருகிறது. தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் களை கட்டி வரும் நிலையில் ஒவ்வொரு வேட்பாளர்களும் தங்களுக்கே உரிய பாணியில் பிரச்சாரத்தை செய்து வருகின்றனர். சொல்லப்போனால் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் வேட்பாளர்களுக்கு விதவிதமான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. ஜேசிபியில் பூக்களை தூவி ராட்சத மாலைகள் போட்டு வேட்பாளர்கள் வரவேற்கப்படுகின்றனர். இந்நிலையில் உதயநிதி ஸ்டாலினின் தேர்தல் பிரச்சாரம் எப்போதும் கவனத்தை பெறும் என்றிருக்கும் நிலையில் இந்த ஆண்டும் பிரச்சாரத்தில் கவனத்தை ஈர்த்து வருகிறார். அதாவது கடந்த தேர்தலில் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனையை மத்திய அரசு துவங்காததால் அதனை கிண்டலடிக்கும் விதமாக செங்கல்லை எடுத்து காட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் உதயநிதி. அவரது இந்த பாணி பலத்த விவாதங்களுக்கு உள்ளானது. அதேபோல 2026ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் துணை முதலமைச்சர் உதயநிதி கையில் எடுத்திருக்கும் ஆயுதம் போட்டோ. செல்லும் இடமெல்லாம் உதயநிதி ஸ்டாலின் போட்டோ காட்டி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை விமர்சித்து வருகிறார். அதற்கு எடப்பாடி பழனிசாமியும் மிக கடுமையாக உதயநிதியை விமர்சித்தார். அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அளித்த பதில்தான் தற்போதைய ட்ரெண்ட். அப்படி என்னதான் போட்டோ காட்டினார், அந்த போட்டோவை வைத்து அப்படி என்னதான் பேசினார் உதயநிதி என்பதை தற்போது பார்க்கலாம். உதயநிதி எனக்கு அண்ணாமலை திட்டுறாரு, அவனுக்கு என்ன அனுபவம் இருக்கு, அவனுக்கு எந்த அனுபவமே இல்லை அப்படின்ட்டாரு. ஆமா, எனக்கு இந்த அனுபவம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இந்த அனுபவம் எனக்கு கிடையாது. பதவிக்காக பொறுப்புக்காக போய் யார் காலையும் போய் விழுற அனுபவம் எனக்கு கிடையாது. சங்கி கூட்டத்துக்கிட்ட அடிமையா இருக்கக்கூடிய அனுபவம், இந்த அனுபவம் எனக்கு கிடையாது அப்படின்னு இதுதான் சொன்னேன். பெரிய பஞ்சாயத்து கூட்டிட்டாரு. எனக்கு என்ன அப்படின்னு திட்டுறாரு. செத்து போயிருந்தாரு. உயிரோடு இருந்து என் உயிரை வாங்குறான் அப்படின்ட்டாரு. ரொம்ப டென்ஷன் வராரு. நீங்க ஆசையா போட்டோ கேட்கறீங்க பாக்கணும்னு, நான் காட்டுறேன். ஆனா திட்டு வாங்குறது நானு. எனக்கு என்ன அப்படின்னு திட்டுறாருமா. நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்? உங்க தலைவர் சொன்ன மாதிரி அடிமையா இருக்காதீங்க. இப்ப என்ன தெரியுமா சொல்றாரு? காலில் விழுந்தது ஒண்ணு தப்பு இல்ல, மரியாதை நிறுத்தமா விழுந்தா. நம்ம என்ன முதலமைச்சர் ஆக்குறாங்க, பதவி கொடுத்தாங்க, விழுந்தான்றாரு. நான் காலில் விழுந்த தப்புன்னு சொல்லவே இல்லை. காலில் விழுந்து முதலமைச்சர் ஆகி அப்புறம் அந்த அம்மா காலையே வாரி விட்டாரு. நீயா என்ன முதலமைச்சர் ஆக்கணும்னு கேட்டாரு. அதைத்தான் நான் சொன்னேன். இப்படிப்பட்ட ஒரு அடிமை கூட்டம். அந்த அம்மா ஜெயலலிதா மறந்த வரைக்கும் அந்த அம்மா காலு, அந்த அம்மா இறந்து போனதுக்கு அப்புறம் சசிகலா அம்மா காலு, சசிகலா அம்மா ஜெயிலுக்கு போன டிடிவி தினகரன் காலு, கொஞ்ச நாள் ஓபிஎஸ் ஓட காலு. இப்போ அவர் நம்ம டீமுக்கு வந்துட்டாரு. இப்போ காலே இல்லாம நான் டெல்லியில போய் மோடி காலை தான் பிடிச்சி தொங்குவேன்னு தொங்கிட்டு இருக்கிறாரு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவருக்கு இந்த தேர்தலில் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும். செய்வீங்களா? உதயநிதியும் எடப்பாடி பழனிசாமி காரசார விமர்சனம் ஒரு பக்கம் இருந்தாலும் மதுரை மேற்கு தொகுதியில் திமுக வேட்பாளர் PTR பழனிவேல் தியாகராஜனுக்கும் அதிமுக வேட்பாளர் சுந்தர் சிக்கும் இடையேயும் கடும் விமர்சன மோதல் நடந்து வருகிறது. இன்னும் பல தொகுதிகளிலும் இந்த மோதல் நடந்தாலும் மே 4ஆம் தேதி எல்லாவற்றிற்கும் மக்கள் முடிவு கட்டுவார்கள் என்பது மட்டும் நிச்சயம்.